நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசான். கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவனிடம் இருந்தே தீரும். நீ என்ன ஆகணும்னு சொல்லி கேட்டப்போ, எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி ஒரு நடிகன் ஆகணும். தமிழ் சினிமாவில் திரைக்கதை மன்னன் என்று ரசிகரால் கொண்டாடப்பட்ட பெயர் கே. பாக்யராஜ். திரைக்கதை, வசனம், நடிப்பு, இயக்கம் என்று இந்த 4 துறையிலும் தனக்கென ஒரு பாணியும் தனித்துவமும் கொண்டவர் கே. பாக்யராஜ். ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கைய, காதலியின் நுணுக்கத்தையும், காதலுக்குள் இருக்கும் வலியையும், குடும்பத்தின் பிரச்சனைகளையும் நகைச்சுவை உணர்வோட மக்கள் மனதில் பதிய வைத்தவர் கே. பாக்யராஜ். இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய உதவி இயக்குனரா தன்னுடைய திரைப்பயணத்தை ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் தன்னுடைய தனித்துவமான திரைக்கதையின் மூலம் மக்கள் மனதில் இடம் பிடிக்கிறார். அதை தாண்டி திரைக்கதையின் முக்கியத்துவத்தை தமிழ் சினிமாவுக்கு புதிய கோணத்தில் அறிமுகப்படுத்துகிறார் கே. பாக்யராஜ் அவர்கள். சுவரில்லா சித்திரங்கள் திரைப்படம் மூலம் இயக்குனராக அறிமுகமாகிறார். அதுக்கப்புறம் அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, டார்லிங் டார்லிங், இது நம்ம ஆளு, அவசர போலீஸ் 100ன்னு அவருடைய படங்கள் அனைத்துமே மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாகுது. அதை தாண்டி ஒரு குடும்ப கதை நகைச்சுவையோடு சேர்த்து மக்களுக்கு கொடுக்கணும், அந்த கதை மாந்தர்கள் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு அவருடைய படங்கள்ல தொடர்ச்சியா செஞ்சு அதை நிரூபித்தும் காட்டியிருக்கிறார். சமீபத்தில் திரு பாக்யராஜ் அவர்களுக்கு 50 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் சிறப்பாக பணியாற்றியதற்காக, சிறப்பான பங்களிப்பு கொடுத்ததற்காக டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் கே. பாக்யராஜ் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவிச்சாங்க. The university proudly confers upon Mr. K. Bakyaraj the honorary degree of Doctor of Letters. In the presence of our chief guest, Dr. Abhijit Chandrakant Sheth, we now request our Chancellor and our President of Dr. MGR University to confer the honorary degree Doctor of Letters upon our distinguished guest of honor, Director Mr. K. Bakyaraj. அந்த நிகழ்ச்சியில் திரு பாக்யராஜ் அவர்கள் சொன்னது ரொம்ப வியப்புடையதாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய பள்ளி பருவத்தில் எல்லாத்தையும் கேட்பாங்களே ஸ்கூலில், அதுமாரி நீங்கள் என்ன ஆகணும்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 60 வருஷத்துக்கு முன்னால கிளாஸ் ரூம்ல வாத்தியாருங்க ஃபியூச்சர்ல நீ என்ன ஆக போற அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பையனா கேட்டு வரும்போது, ஒரு பையன் டாக்டர் ஆகணும், ஒருத்தர் இன்ஜினியர் ஆகணும், ஒருத்தர் ஏர்போர்ட்ஸில் வந்து சேரணும், ஒருத்தர் மிலிட்ரியில் பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எந்திரிச்சு நீ என்ன ஆகணும்னு சொல்லி கேட்டப்போ, எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ எல்லாருமே பசங்கள்லாம், கூட படித்த பசங்கள்லாம் சிரித்தாங்க. ஆனால் எங்கள் டாக்டர் மட்டும், எங்கள் ஸ்கூல் மாஸ்டர் மட்டும், ஏன்டா சிரிக்கிறீங்க, அவன் மனசில் இருக்கிறது அவன் சொல்லிட்டான், முயற்சி பண்ணால் யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி எங்கள் வாத்தியார் வந்து என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினார். அங்கே இருக்கவங்க எல்லாருமே சிரிச்சிருக்காங்க. அப்போ பாக்யராஜ் அவர்களுடைய ஆசிரியர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உன்னால் முடியும், நீ முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்த சொல்லி இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினைங்க, அதுக்காக உழைங்க, அதை கண்டிப்பாக உங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ஊக்குவிக்கிற விதமாக பேசியிருப்பார். இதையும் தாண்டி இன்னொரு விஷயம், அவரோட தன்னடக்கத்தை வெளிக்காட்டுற விதத்தில் ஒன்று பேசியிருப்பார். நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது, நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிப்பார். எனக்கு படிக்கிற காலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வாத்தியாருக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறதோட வந்து வேறு சில விஷயங்கள் எல்லாம் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து என் மனசில் வந்து நல்லா ஆழ பதிஞ்சது. அதில் வந்து ஒன்று வந்து, நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசான். கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவனிடம் இருந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து யாரை பார்த்தாலும் அவங்க பேசும்போது அதை தான் அப்சர்வ் பண்ணிருக்கேன். கண்டிப்பாக நம்மளை விட ஏதாவது ஒரு கெட்டிக்காரத்தனமான விஷயங்கள் வந்து மற்றவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இதில் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா,
தனக்கெல்லாம் தெரிஞ்சிடுச்சு, தனக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற தனக்கெல்லாம் தெரிஞ்சிடுச்சு, தனக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மனிதரா திரு பாக்கியராஜ் அவர்கள் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கும்போது, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நம்ம இன்னும் கற்றுக்கணும், நிறையா கற்றுக்கணும், நம்ம நிறையா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதையை அங்கே திரு பாக்கியராஜ் அவர்களுடைய உரையில் சொல்லியிருப்பார். அவருடைய படங்களில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் வெறும் கதாபாத்திரங்களாக மட்டுமே இல்லாமல் ஏன் இந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தது அப்படின்னு கேட்டால், அது நம்ம பார்த்த மனிதர்களுடைய பிரதிபலிப்பாக தான் அவருடைய கதாபாத்திரங்கள் இருக்கும். அதுதான் அவருடைய படங்கள் காலம் கடந்தும் நம்மளோட இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமும் கூட. பல முன்னணி இயக்குனர்கள் ஒரு திரைக்கதை எழுதணும் அப்படின்னா பாக்கியராஜ் அவர்களுடைய படங்களை போய் படிங்க, அதாவது பாருங்கன்னு சொல்ல மாட்டாங்க, படிங்க அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்கிறத நம்மளாடி பார்க்க முடிஞ்சிருக்கும். பாக்கியராஜ் அவர்களுடைய திரைக்கதை அமைப்பும் வசன திறமையும் பல இடங்களில் திரு கமலஹாசன் அவர்கள் பாராட்டியிருப்பார். திரு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ரொம்ப எளிமையான திரைக்கதையும் எளிமையான படத்தையும் எடுக்கிறது பாக்கியராஜ் அவர்களால் மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் திரு ரஜினிகாந்த் அவர்களும் திரு பாக்கியராஜ் அவர்களை பற்றி பாராட்டி பேசியிருப்பார். இதையும் தாண்டி மணிரத்னம் உள்ளிட்ட பல முன்னணி இயக்குனர்கள் பாக்கியராஜ் அவர்களுடைய திரைக்கதை கட்டமைப்பு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கு அப்படின்னு பல இடங்கள்ல பேசியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா எஸ்.ஜே. சூர்யா, கே.எஸ். ரவிக்குமார், பாண்டியராஜ் போன்ற இயக்குனர்கள் அனைவருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாக்கியராஜ் அவர்களுடைய திரைக்கதையும் எழுத்தும் மிகப்பெரிய தாக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் அவருடைய அந்த திரைக்கதை வடிவமைப்பு. திரைக்கதைக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும்போது இங்கே வராரு ஒரு புதிய விதமான தனித்துவமான ஒரு திரைக்கதையை வடிவமைக்கிறாரு. எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது. ஏன் அவரை ஸ்க்ரீன் பிளே கிங், திரைக்கதை மன்னன் அழைக்கிறாங்கன்னா, அவருடைய படங்களை எடுத்து ஒரு படமாக பார்க்கும்போது இந்த சீனை எப்படி பண்ண முடியும், இந்த சீனுக்கு எப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான வியப்பூட்டுற விதமாக தான் அவருடைய படங்கள் இருக்கும். ஒரு நல்ல திரைப்படம் அப்படிங்கிறது பெரிய செலவுலையோ இல்லை பிரம்மாண்ட காட்சிகளிலையோ இல்லை, ஒரு நல்ல திரைக்கதையில தான் இருக்குது அப்படிங்கிறத அவர் தொடர்ச்சியாக அனைத்து படங்களிலையும் நிரூபித்து காட்டியிருக்காரு. ஒரு படத்துலையும் ஒரு புதிய திரைக்கதை வடிவமைப்பு, ஆழமான கதாபாத்திரங்கள், குடும்ப உறவுகளின் பிரச்சனைகள், அதை நகைச்சுவையோட மக்கள்கிட்ட சொல்கிறது, இது அனைத்துமே தான் பார்த்திங்கன்னா அவருடைய தனித்துவமாகவும் காலம் கடந்தும் நிற்க வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாகவும் இருக்குது. திரு பாக்கியராஜ் அவர்களுடைய படத்தோட ஹீரோஸ் சூப்பர் ஹீரோஸ் மாரிலாம் இருக்க மாட்டாங்க. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்மளில் இருக்கக்கூடிய வெகுஜன மக்களுடைய மாந்தர்கள் தான் அங்கே கதாநாயகர்களாகவே இருந்திருக்காங்க. இது ஒரு முக்கிய காரணமும் கூட இவருடைய படங்கள் அனைத்தும் வெற்றி பெறுறதுக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு திரைப்படம் எப்படி எழுதப்படணும், ஒரு திரைப்படம் எப்படி எடுக்கப்படணும், ஒரு காட்சி எப்படி அமைக்கப்படணும் அப்படிங்கிறத இன்னும் பல கல்லூரிகளில் பாக்கியராஜ் அவர்களுடைய படத்தை போட்டு அதை பற்றி ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுறாங்க. காரணம் அதில் இருக்கக்கூடிய ஆழமான சிந்தனையும் கூட. ஒரு நகைச்சுவை காட்சி அப்படிங்கிறது சிரிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, அதில் ஒரு சிந்தனையும் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அழுத்தம் திருத்தமாக திரு பாக்கியராஜ் அவர்களுடைய படங்களில் தொடர்ச்சியாக அவர் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு நகைச்சுவை காட்சி அப்படிங்கும்போது அது எங்கேருந்தோ வரக்கூடாது, அது கதையோட ஒன்றி போகணும், கதைக்குள்ளே நகைச்சுவை இருக்கணும். நகைச்சுவைக்காக ஒரு சீனையோ ஒரு கதையையோ உருவாக்கக்கூடாது. நம்ம எழுதக்கூடிய கதைகளில் நகைச்சுவை ரொம்ப இயல்பாக வரணும் அப்படிங்கிறதுல திரு பாக்கியராஜ் அவர்கள் ரொம்ப அழுத்தமாக இருந்திருக்காரு. தமிழ் சினிமாவின் திரைக்கதை என்றாலே நினைவுக்கு வரும் மிக முக்கியமான ஒரு பெயர் கே. பாக்கியராஜ். அவருடைய படம் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமல்லாமல் அவை நம் வாழ்க்கையை பேசும் படமாகவும் இருந்தது. காலம் மாறினாலும் தலைமுறைகள் மாறினாலும் நல்ல திரைக்கதைக்கு எடுத்துக்காட்டா திரு பாக்கியராஜ் அவர்களுடைய படைப்புகள் என்றென்றும் பேசப்படும். திரு சாந்தனு பாக்கியராஜ் அவர்கள் ஒரு மேடையில் சொல்லியிருப்பார், என்ன அப்படின்னா, ஒரு நல்ல அப்பாவாக என் கூட எப்போதுமே இருந்திருக்கார், என்னுடைய வழிகாட்டியாகவும் இருந்திருக்கார், இதை தாண்டி என்னுடைய பயணத்துக்கு ஒரு முக்கிய தூணாகவும் இருந்திருக்கிறார், அதையும் தாண்டி ஒரு நல்ல இயக்குனராகவும் இருந்திருக்கிறார், நல்ல கணவனாகவும் இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் அவருடைய பண்புகளை பற்றி சாந்தனு அவர்கள் ரொம்ப அருமையாக பேசியிருப்பார். 2026 ஜூன் 27 தன்னுடைய 73வது வயதில் சென்னையில் மாரடைப்பால் நம்மளை விட்டு பிரிகிறார் கே. பாக்கியராஜ் அவர்கள். தமிழ் சினிமாவிற்கு நீங்கள் வழங்கிய பங்களிப்புக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியும் அளவற்ற மரியாதை.